ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நவாய்த்தி படி ப்ரான் கிரேவி. இது பாசிப்பருப்பில் செய்கிறது. இதுதான் நவாய்த்தி படி. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதிகமாக இது ட்ரிப்ளிகேன் சைடில் தான் கிடைக்கும். இதில் வந்து என்னென்ன செய்யலான்னா மட்டன், சிக்கன், ப்ரான், எக்கு எது வேணால் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனோன்னா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு இருக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தக்காளி, மல்லிக்கீரை ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே போட்டுடலாம். நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கி நல்லா ஒரு மாதிரி குலைவாக வதங்கணும். தக்காளி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு திரும்ப நல்லா மசிச்சு விடணும் தக்காளியை. இது ஆப்ஷனல் தான். உருளைக்கிழங்கு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்ந்து வரதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறமா எடுத்து நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணி தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு இறால் நல்லா வதங்கணும். வதங்கி லைட்டாக சுருங்கி வரணும். சுருங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இறாலும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகணும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. அதே மாதிரி வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும். நெக்ஸ்ட்டு நவாய்த்தி படியை ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. டக்குன்னு தீஞ்சு போயிடும். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கிரேவியை ஓப்பன் பண்ணி தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா வறுத்து வச்ச நவாய்த்தி பொடியை இதிலையே ஆட் பண்ணி நல்லா அதுலேயே கிரேவிக்குள்ளே போகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த நவாய்த்தி பொடி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு. அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.